இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் புத்தாண்டு பொதுக்குழுவில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நடந்த ஒரு கருத்து பரிமாற்றம். அதை பற்றி ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கின்ற ஊடகங்கள், அந்த ஊடகங்கள்லாம் எப்படிப்பட்ட ஊடகங்கள் என்பதை பற்றியும் சற்று விரிவாக பார்ப்பதற்கு முன்பு, ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கும், திமுகவின் எடுபிடியாக ஏவலாளாக 24 மணி நேர அறிவாலயத்தின் காவலாளியாக மாறிவிட்ட CN ராமமூர்த்தி, டாக்டர் காந்தராஜ் என்கின்ற ஒரு நபர், இவர்கள் எல்லாம் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாண்டிச்சேரியிலே நடந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவில் நடந்த அந்த சம்பவத்தை வைத்து தமிழகத்தின் சென்னையிலே இருக்கின்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமை, அந்த பாலியல் வன்கொடுமையிலே குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஞானசேகரன் என்கின்ற ஒரு பிரியாணி கடையை நடத்துகின்ற நபர், இந்த பிரச்சனைகளை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஊடகங்கள். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசிக் கொண்டிருப்பவர்களாம் யார் என்று பார்த்தால், இவர்களெல்லாம் காலமாக கடந்த 5 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசுவதையே வாடிக்கையாக கொண்டிருப்பவர்கள். இதில் யாரும் புதிதாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேச வரவில்லை. அவர்கள் கொடுக்கின்ற தலைப்புகள்: பாட்டாளி மக்கள் கட்சியின் அதிகார போட்டி, தைலாபுரம் தோட்டத்தில் விடிய விடிய நடந்த சமரசம், ஏன் இவர்களுக்குள் அதிகார போட்டி வருகிறது, இவர்கள் ஏன் அதிகாரத்திற்கு செல்ல நினைக்கிறார்கள், அன்புமணி அதிகாரம் செலுத்த நினைக்கிறார் என்றெல்லாம் இவர்கள் இஷ்டத்திற்கு ஊதிக்கொண்டே இருக்கிறார்கள். என்றைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் அதிகார மையத்திற்கு சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்தவர் அல்ல. அவருக்கு கிடைக்க வேண்டிய அமைச்சர் பதவிகளை, மத்திய அமைச்சர் பதவிகளை மற்றவர்களுக்கு கொடுத்தவர். அவர் அதிகார மையத்திற்கு வர ஆசைப்படுகிறார் என்றெல்லாம் கட்டுக்கதைகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அன்புமணி தேர்தலில் நிற்காமலேயே மந்திரி ஆகிவிட்டார் என்று காந்தராஜ் போன்றவர்களாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் தேர்தலில் நிற்காமலேயே மந்திரி ஆகிவிடவில்லை என்பதை இவர்கள் உணரவில்லை. நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட்டுத்தான் அவர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் அமைச்சரானார். அமைச்சரானதற்கு பிறகு அவர் செய்த சாதனையை வேறு எந்த சுகாதாரத்துறை அமைச்சரும் இதுவரை இந்தியாவில் செய்யவில்லை. ஆனால் அதற்கு பிறகு தருமபுரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மக்களவை உறுப்பினராக வெற்றி பெற்று 5 ஆண்டு கால மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு தேர்தலில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார், வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். அவர் தேர்தலிலே போட்டியிடவில்லை என்று பொய்யான செய்தியை காந்தராஜ் போன்றவர்களாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போலவே டாக்டர் ஐயா அவர்கள் அதிகார மையத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டதில்லை. ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தான் அதிகாரத்திற்கு வர வேண்டும், தன்னுடைய கட்சி அதிகார மையத்திற்கு வர வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். அதற்காகத்தான் மக்கள் மத்தியிலே செல்கிறார்கள், மக்களோடு நின்று போராடுகிறார்கள், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக அதிகார மையத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் எல்லா கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு, சித்தாந்தம், கொள்கை, லட்சியம். இன்னும் என்ன பெயரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். மேடைக்கு மேடை பேசுகின்ற நாம் தமிழர் கட்சியின் சீமான், நான் ஆட்சிக்கு வருவேன், ஆட்சிக்கு வந்தால் செய்வேன், ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வேன், ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டை கொடுப்பேன், ஆட்சிக்கு வந்தால் நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவேன் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். சீமான் அதிகார மையத்திற்கு வர ஆசைப்படுகிறார் என்று சொல்ல முடியுமா? அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், கட்சியை நடத்துகிறார், அவர் ஆட்சி நடத்த வேண்டும், ஆட்சி அதிகார மையத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக மீண்டும் அரியணைக்கு வர வேண்டும், மீண்டும் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார். ஏன் இன்றைக்கு ஆளுகின்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது பேசவில்லையா? ஏற்கனவே அவர்கள் அதிகார மையத்தில் இருக்கவில்லையா? காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று இன்றைக்கு போட்டியிடவில்லையா? இவர்களெல்லாம் அதிகார மையத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படவில்லையா? அப்படி இருக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும் அதிகார மையத்திற்கு வர வேண்டும், அதிகாரத்தை பெற வேண்டும், அதிகாரத்தின் மூலம் மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்று நினைப்பதில் என்ன தவறு இருக்கிறது?
பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதை ஒரு மிகப்பெரிய தேச துரோக குற்றமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவில் எவ்வளவு குழப்பங்கள், எவ்வளவு குளறுபடிகள். திமுகவிலேயே ஸ்டாலினுக்கும் அவருடைய சகோதரர் மு க அழகிரிக்கும் எவ்வளவு பெரிய கோஷ்டி தகராறுகள் இருந்தது. மதுரையை மையமாக கொண்டு அழகிரி செயல்பட்டதும், சென்னையிலிருந்து மு க ஸ்டாலின் செயல்பட்டதும், அன்றைக்கு ஊடகங்கள் தொடர்ந்து அதை எழுதியதும், அதிலும் ஒரு சில ஊடகங்கள் தான் அன்றைக்கு பெரிதாக எழுதினார்கள். பெரும்பாலான ஊடகங்கள் அதை பற்றி எழுதவில்லை. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வரிந்து கட்டிக்கொண்டு பேசுகின்ற ஊடகங்களில் பெரும்பாலான ஊடகங்கள் அன்றைக்கு ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் இருந்த குடும்ப சண்டையை, அவர்களுக்குள் இருந்த திமுகவில் இருந்த கோஷ்டி சண்டையை பற்றி யாரும் பேசவில்லை. தினகரன் அலுவலகம் தாக்கப்பட்டதும், தினகரன் அலுவலக ஊழியர்கள் கொல்லப்பட்டதும், திமுகவிலேயே மத்திய அமைச்சராக இருந்த தா கிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டதும், இவையெல்லாம் திமுகவுடைய உட்கட்சியிலே நடந்த விவகாரங்கள், திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைகள். அவர்களெல்லாம் அதிகார மையத்திற்கு வர வேண்டும் என்று நடத்திய போட்டிகள். அந்த கட்சியில் இருந்தால் அமைதியாக இருக்கிறார்கள். பாமகவில் ஒரு சின்ன சலசலப்பு இருந்தால் கூட அதை அதிகார போட்டி, யார் அதிகாரத்துக்கு வருவது என்பதிலே தகராறு. விடிய விடிய அவர்கள் வீட்டிலே சமரசமானது. விடிய விடிய அவர்கள் வீட்டிலே சமரசம் பேசினார்கள். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கண்ணீர் வெடித்தார் என்றெல்லாம் இவர்கள் ஆளுக்கு ஈஸ்வன் கலரில் கதை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த ஊடகங்கள்லாம் இப்பொழுது என்ன செய்திருக்கிறார்கள் என்று கேட்டால், திமுக அரசுக்கு ஆதரவாக சொம்படித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசு செய்கின்ற தவறுகளை, திமுக ஆட்சியில் நடக்கின்ற அதிகார துஷ்பிரயோகங்களை, அவர்கள் ஆட்சியில் நடக்கின்ற ஊழல்களை மூடி மறைப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் பாண்டிச்சேரியில் நடந்த பொதுக்குழுவில் நடந்த ஒரு சின்ன கருத்து பரிமாற்றத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் ஊதி அதை பெரிதாக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமை பிரச்சனையை மூடி மறைத்து விட்டார்கள். இப்பொழுது அதை பற்றி எந்த ஊடகங்களும் பேசவில்லை. இந்த 2-3 நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அது எங்களுடைய கட்சியின் உட்கட்சி பிரச்சனை, அதை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லிவிட்டார். பாண்டிச்சேரியிலே கருத்து பரிமாற்றம் நடந்ததற்கு பிறகு தைலாபுரம் தோட்டத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சந்தித்து பேசி இருக்கிறார்கள். பிரச்சனை சுமூகமாக முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனாலும் தொடர்ந்து இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடக் கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்களை திசை திருப்ப வேண்டும். அதே போலவே தமிழக மக்களிடம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மனோபாவத்தை வளர்க்க வேண்டும். அதன் மூலம் ஆளுகின்ற திமுகவிற்கு சொம்படிக்க வேண்டும், அல்லது அண்ணா திமுகவிற்கு சொம்பு தூக்க வேண்டும், அல்லது இந்த 2 கட்சிகளுக்கும் ஜால்ரா போட வேண்டும். இதற்காகவே சில ஊடகங்கள் தமிழ்நாட்டிலே நடமாடி கொண்டிருக்கின்றன. இவர்கள் ஊடக விபச்சாரிகள். இவர்கள் செய்வதெல்லாம் ஊடக வேசித்தனம். அதனால்தான் வேண்டுமென்றே திட்டமிட்டே பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பழியை போட்டுக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்த ஒரு சிறு பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி அதை பெரிய உலகப் போர் அளவிற்கு இன்றைக்கு ஊடகங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த ஊடகங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாது. திமுகவின் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. திமுகவிற்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த ஊடகங்கள் என்னதான் திமுக அரசுக்கு முட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பழியை போட்டாலும் அது நடக்காது. நாளடைவில் அது நீர்த்து போகும். பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதும் நீர் ஊத்த நெருப்பாகவே இருக்கும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.